உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மக்களே, அலெக்சா ஃப்ளட் போரில் இன்றைக்கி 80 நாள், 79 நாள் முடிந்து 80 நாள் ஆச்சு. இது இன்றைக்கோட மக்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் தீவிரவாதிகளால் தாக்கப்பட்டு டெய்லி கொன்று குமிக்கிறாங்க. இன்றைக்கும் நூற்றுக்கணக்கான மக்கள் இறப்பு ஏற்பட்டிருக்கு, உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கு. காசா மக்கள், அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க தீவிரவாதிகளால். யார்? இஸ்ரேல் தீவிரவாதிகளால். ஏன் தீவிரவாதின்னு சொல்கிறோம்? மக்களை கொல்றவன் தீவிரவாதி. உண்மையான ஒரு வீரன்னா யாரை போய் சண்டை பண்ணணும். மக்களை கொல்றவன் தீவிரவாதி. அங்கே இருக்க ஹமாஸ் வீரர்கள்லாம் போராளிகள். அவங்க பாருங்கள், இராணுவத்தை அடிக்கிறாங்க. அவங்க தான் உண்மையான போராளிகள், வீரர்கள், நாட்டை காப்பதற்காக இருக்கிற மக்கள். எங்கெங்கெல்லாம் மக்களை கொல்லப்படுறாங்களோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அது தீவிரவாதம் தான். அது மாற்று கருத்து இல்லை. அப்படி போயிட்டுருக்கு. இப்போ இதுக்கிடையில் நம்ம ஹமாஸ் அடித்த அடியால் டெல்லவில்ல பார்த்திங்க கேட்டிங்கன்னா மக்கள் கிளர்ச்சியிலேருந்து நெதன்யாகுவுக்கு எதிராக போராட்டங்களில் ஆயிரக்கணக்கான பேர் கலந்துருக்காங்க. ஆயிரக்கணக்கான பேர் கூடி பதவி விலக சொல்லியும் இந்த பிணைக்கதில் மீட்டு வர சொல்லியும் ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் செய்திகளை வந்துட்டுருக்கு, பார்க்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா பெத்லகேமில் கிறிஸ்தவ மக்கள் ஒரு மெழுகுவர்த்தி அமைதியான முறையில் காசா மக்களுக்காக பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. கிறிஸ்மஸ்லாம் சிறப்பாக கொண்டாடல. மற்ற இடங்களில் எப்படி கொண்டாடுறாங்க, அது உங்களுக்கு எப்படிலாம் எப்படி கொண்டாட மனசு வருதுன்னு தெரில. ஆனால் அவங்க சிம்பிளாக விளக்கேற்றி ஆண்டவன்ட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க. காசா மக்களுக்காக ஒரு பிரார்த்தனை செய்கிறாங்க. அது மட்டும்தான் நிகழ்வாக நடந்திருக்கு பெத்லகேமில். அதுக்கான வேலையை தான் போயிட்டுருக்கு. உலகத்தில் இருக்க மற்ற மக்கள்லாம் எப்படி அதை தூண்டி புத்தாடைகள் உடுத்தி கேக்குகளை வெட்டி அனைவருக்கும் கொடுத்து சந்தோஷமாக எப்படி கொண்டாட போகிறாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு எப்படிலாம் அதுக்கெலாம் நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அவங்க மனசாட்சி தான் அதுக்கு பதில் சொல்லணும். ஆதரவாகவும் பேச மாட்டாங்க. இப்படி போயிட்டுருக்கு. இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா மிக முக்கிய செய்தியாக நம்ம தொடர்ந்து பார்க்குறது, இந்திய கப்பலை தாக்கிட்டாங்க. அதுவும் இந்த தினத்தந்திக்காரன் போடுவான் பாருங்கள் டைட்டில், எப்படி தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதாவது ஒரு காணொலியை பார்க்குறதுக்கு தூண்டுறது. இதுமாரி டைட்டில் நம்மளை தமிழைன்னு வச்சாக்கா எல்லாம் பார்க்கலாம். அதுமாரி பார்க்குற மாதிரி தூண்டி விடுற மாரி உள்ள என்ன மேட்டை நம்ம வெளிப்படையாக சொல்லிடணும்னு நம்ம தமிழைன்னு வச்சா அவங்களாம் பார்த்திங்க கேட்டிங்கன்னா அது உள்ளே என்ன இருக்குன்னு நோண்டி பார்க்குறதுக்கு மாரி கிளிக் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை தான் செய்கிறாங்க. நம்ம அதில் பார்த்ததில் இராணுவம் விரைந்ததுக்கு அட்டாக் செஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் போட்டுருக்காங்க பாருங்கள். அவங்க எப்பவுமே அப்படி தான், எதுவுமே நேரடியாக விஷயத்தை பேச மாட்டாங்க. அது பார்க்க வைக்கிறதுக்கான ஒரு உத்தி தான் அது. அது எல்லாமே நிறைய பேர் செய்கிறாங்க. நம்மளும் அதுமாரி வந்தார்கள், தாக்கினார்கள், ஹமாஸ் எல்லாமே கொன்றார்கள், அது மாதிரிலாம் அந்த டைட்டில் இருக்கலாம். இஸ்ரேல் இராணுவம் இப்போ பிடரடித்து ஓடியது வைக்கலாம். எது உண்மையோ அதானே பேசணும். நம்ம இஷ்டத்துக்கு நம்மளுக்கு சார்பாக பேசுகிறோம்னு சொல்லிட்டு பேசக்கூடாது. இல்லை, எது உண்மை நிகழ்வோ அதை நம்ம பேசுகிறோம். அதான் நான் சொல்ல வர்றது. அப்புறம் பார்த்திங்க கேட்டிங்கன்னா முக்கியமாக இந்திய கப்பலை தாக்கிட்டதான் எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. அது இந்திய கப்பலே இல்லை. அது இந்தியாவுக்கும் அது நம்மளுக்கு சம்மந்தமே இல்லை. அது இஸ்ரேலோட கப்பல். அது சவுதி அரேபியாவில் இருக்குது அந்த கப்பல். அங்கேருந்து கர்நாடகாவுக்கு, அதாவது மங்களூருக்கு பெட்ரோல் டீசலை ஏற்றிக்கிட்டு வருது. க்ரூட் ஆயில் எடுத்துகிட்டு வருது. அது குஜராத் பக்கத்தில் வரும்போது அட்டாக் பண்ணப்படுது. அட்டாக் செஞ்சது யார்? எல்லாம் ஹவுதிஸ்ன்னு சொல்லுவீங்க, கிடையாது. இது திட்டமிட்ட சதின்னு நினைக்கிறேன். இது எல்லாமே அமெரிக்காவோட வேலை. அவனே சொல்கிறான், அங்கே இருந்த ட்ரோன்ஸை நாங்கள் 4-5 தாக்கியிருக்கோம், காலைல தான் தாக்கணும்னு சொல்லி. அது இல்லாமல் பார்த்திங்க கேட்டிங்கன்னா அதுக்கும் அரேபியன் கடல் எங்கே இருக்குது, செங்கடல் எங்கே இருக்குது, இதுக்கு எவ்வளோ தொலைவு, ஏன் இங்கேருந்து போய் அங்கே தாக்குறாங்க அவங்க கேட்டால் ஈரான் தாக்கிட்டான், ஈரானுக்கு அது பக்கம், ஆள் இல்லாத விமானம் மூலிமா கப்பலை தாக்கிட்டாங்க, ஈரான் தான் தாக்கியிருக்காங்க. ஈரானை அவங்க செய்தியாளரை சொல்லிட்டாரு. செய்தி தொடர்பாளர் என்ன சொல்கிறாங்க, இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, இது நாங்கள் தாக்கலைன்னு வெளிப்படையாக சொல்லிட்டாரு. ஹமாஸ் அதுமாரி தாக்கினாக்கா வெளிப்படையாக அறிவிப்பாங்க, நாங்கள் தாங்க தாக்கணும் அப்படின்னு. யாருக்கும் பயந்தவங்க இல்லை அவங்க.
அமெரிக்காவுக்கே பயப்படல, இங்கே இந்தியாவுக்கு பயப்பட போகிறாங்க? அவங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை, பயந்தவங்களாம் ஒன்றும் இல்லை. அவங்க தாக்கின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இது திட்டமிட்ட சதி இல்லையா? ஏன்னா வந்து இந்த கூட்டு களவாணி டீமில் அது இந்தியாவை வந்து கொண்டு வந்து சேர்க்கணும். அதுக்காக இந்த அமெரிக்கா பண்ணுற உள்குத்து தான் அதெல்லாம். அப்போ இப்போ இந்தியாவோட கப்பலை தாக்கிட்டாங்கன்னு சொன்னாக்கா அது வந்துட்டு அது மூலிமா வந்துட்டு அந்த நம்ம அவங்களோட படைகளை வந்து நம்ம படையில் சேர்த்துக்கிட்டு ஹவுதீஸை தாக்கிறதுக்காக கூட்டு சேர்க்குறாங்க. அதுக்காக திட்டமிட்ட சதி இது. இதில் வந்து நம்ம வந்துட்டு போகணுமே வேணாமான்னு இந்தியா அதுக்கு வந்து பதில் அளிக்கணும் கண்டிப்பாக. அது நேற்று அந்த கப்பல்னால் இன்னைக்கு காலில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா எம்வி சாய்பாபா. எப்படிப்பா சாய்பாபா அங்கே போனார்? சாய்பாபா கப்பல் அது வந்துட்டு கபானோட கொடியை கட்டிட்டு இந்தியா கொடியை கட்டிட்டு இந்தியாவை நோக்கி வந்துட்டு இருந்திருக்கு. அப்போ வந்து அந்த கப்பலையும் தாக்கப்பட்டிருக்கு. அது வரணுன்னா அது எங்கள் சவுதி அரேபியாவில் வந்து தான் இங்கே வந்துடல. அதுவும் வந்துட்டு டீசல் அந்த எரிபொருளாக எடுத்துகிட்டு வந்திருக்கு. அது தாக்கியிருக்காங்க. தாக்குனதில் பயங்கர நெருப்பு ஏற்பட்டிருக்கு. அது வந்துட்டு நம்ம இந்திய கப்பல்லாம் போய் இதை அணைச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். அணைச்சி எல்லாம் வண்டி கட்டி இழுத்துட்டு போயிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, உயிர்ச்சாதை எதிரில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. சிறிய தாக்குதல் தான். அப்போ தாக்குனது யாருன்றதான் நம்மளுக்கு இப்போ கேள்வியாக இருக்குது. இப்படி ஒரு தாக்குதல் பண்ண வேண்டிய அவசியம் ஏன் வந்துச்சு அப்படின்னு. ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் தாக்கப்படுற இடம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வேறு லொக்கேஷனில் இருக்கே. இது அமெரிக்காவோட உள்குத்து தானே இதெல்லாம். இது அரபிக்கடல் வழியாக கபானோட கொடின்னா கபான் நாடு பாருங்கள். கபான் அது என்ன பேர்? நல்லா இருந்துச்சுண்ணே, GABON கபான். இது பாருங்கள். இதை பற்றி வந்து நான் உண்மையாக சொல்கிறேன்னு கேளுங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து டிவியில் வந்து ஒரு ஆடு போட்டாங்க. அந்த ஆடில் வந்து சொன்னாங்க கபானில் வந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, முதலீட்டாளர்கள், இந்தியாவின் முதலீட்டாளர்களை அது இருக்குது, எல்லாம் வாங்க வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு அதை டிவியில் ஆட் போடுறான். ஏன்னா திக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா அது இப்படி ஒரு நாடு இருக்கா? அப்படி என்னதான் பார்த்தாக்கா என்ன சத்தம், இப்படி ஒரு நாடு இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டியதாகிடுச்சு. என்ன போடுறான்னு கேளுங்களேன். இங்கே வந்து தொழில் தொடங்கினாக்கா 10 வருஷத்துக்கு வந்து நீங்கள் வந்து அதிக வரியில் அது கட்ட தேவையில்லை, வேட்ஸ் எல்லாம் அது கட்ட தேவையில்லை. அது இல்லாமல் மின்சாரம் வந்து 50% நாங்கள் ஃப்ரீயாக தரோம். இது மின்சாரம் வந்து பாதி கட்டணும். நீங்கள் எந்த இது வேணால் மின்சாரம் ரொம்ப கம்மியாக, அது இல்லாமல் மின்சாரம் நாங்கள் ஃப்ரீயாக தருவோம். எல்லா கம்பெனிகளே உலக கம்பெனிகளே ஓடிவாங்க, அதுவும் இந்திய கம்பெனிகளே ஓடிவாங்க. உங்களுக்காக தான் இருக்குது. எங்கள்கிட்ட எல்லாம் இல்லாத கனிம வளங்களே இல்லை. எங்களுக்கு தங்கம் இருக்குது, நிலக்கரி இருக்குது, இது இருக்குது, யுரேனியம் இருக்குது, என்னென்னமோ க்ரூட் ஆயில், பெட்ரோல் இருக்குது, டீசல் இருக்குது, என்னென்னமோ இருக்குன்றான் பாட்டுக்கு. மேங்கனீஸு எல்லாமே இருக்குன்றான். அவ்வளோ கனிம வளங்கள் இருக்குது. வாங்க எங்கள் நாட்டில் வந்து தொழில் தொடங்குங்க. எங்கள் வீட்டில் முக்கியமாக வந்து மரங்கள் இருக்குது, வுட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு டிவியில் விளம்பரம் போட்டான் 5 வருஷத்துக்கு முன்னாடி. நான் பார்த்தேன். அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு நான் போய் தேடுறேன் எங்கடா அந்த நாடு இருக்குன்னு சொல்லிட்டு கூகுளில் போட்டு சர்ச் பண்ணால் அது ஆப்பிரிக்க கண்ட்ரியில் வந்து ஒரு பக்கத்தில் காமிக்குது. அது பார்த்தாக்கா எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா அது பசுமையான ஒரு நாடு. மேலே பாலைவனம், கீழே ஒரு பசுமையான என்ன மையப்பகுதி இல்லையா, பூமியை மைய ரேகை, மத்திய ரேகை அந்த பகுதியில் வர ஒரு நாடுன்றதுனால அந்த இடத்துல வந்துட்டு அப்படியே பசுமையாக இருக்குது. இப்போ கேரளா போல் அப்படியே பசுமையாக இருக்குது. இப்பயும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் தெரியும், பசுமையாக இருக்குது. அப்படி அந்தமாரி இருக்குங்களா. அதில் வந்து எப்படா இப்படி ஒரு இதை வந்து கொடுக்குறானே, ஏகப்பட்ட சலுகைகள் தர்றானே, ஏன் உனக்கு இந்தமாரி வேலை அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே நினச்சேன் நான். ஏதோ வேலை நடக்குதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவனுக்கு ஏதோ வந்துட்டு அந்த நாட்டை போய் சூறாட போகிறானுங்க. இவனுக்கு ஒவ்வொரு ஊரையும் இப்படி தானே பண்ணுவானுங்க. ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி நினச்சாங்க. இன்றைக்கி இப்போ பாருங்கள், அந்த அப்போ வந்து ஒரு டிவி பார்த்துட்டு அதை பார்த்து அப்போவே வந்து 2012 ஒரு ஆடு விட்டுருக்காங்க. அதையும் அன்றைக்கே பார்த்தேன் நான். அந்த இதில் வந்துட்டு சிஎன்பிசி வந்து பிஸ்னஸோட டிவி ஒன்று இருக்குது, சிஎன்பிசின்னு நினைக்கிறேன். அந்த டிவியில் வந்துட்டு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் கபான் அப்படின்ற டைட்டிலில் வந்து ஒரு நேர்காணல், ஒரு அம்மா பேட்டி காணுது. அதை சிரிச்சிட்டு கேட்குது, என்னப்பா அவ்வளோ சலுகை தராங்க அப்படின்ற மாரி. அதை இன்றைக்கும் பார்த்தேன் அந்த வீடியோவை. அது கபான்ற பேரை கேட்டோன்னே எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. அதனால் இன்றைக்கி பார்த்தேன் அந்த வீடியோவை. அது இருக்குது. ஆனால் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ எனக்கு இந்த பேரை கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
அப்படின்னு இன்றைக்கி போட்டு பார்த்தா நான் அந்த நாட்டோட இதை வந்து இன்றைக்கி இருக்குது. அது என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அந்த கப்பல் வந்துட்டு சாய்பாபான்ற கப்பல் வந்துட்டு அந்த நாட்டில் பதிவு செய்யப்பட்டது. அதான் சொல்ல வர்றது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த கப்பல் வந்துட்டு ஏன்னா அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறான், அங்கே இருக்க வரி சலுகை கொடுக்குறான், அங்கே இருக்க வந்து பதிவு பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப மட்டமான ரேட்டு போல். அதே நம்ம வந்துட்டு இங்கே தமிழ்நாட்டை விட்டு பாண்டிச்சேரி போய் பண்ணுறோம் பாருங்கள், அந்தமாரி வந்துட்டு இந்தியாவில் எங்கேயுமே விடாமல் அந்த நாட்டில் போய் பண்ணுறான். என்ன காரணம்? அங்கே வந்து அவ்வளோ மட்டமான ரேட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. அங்கே தொழில் தொடங்குறதுக்காக அவங்க அங்கே போய் பண்ணியிருக்கான். இந்த கபான் நாடு இருக்குது பாருங்கள், தலைகளாக மாறிடுச்சு இன்னைக்கு கதை. அன்றைக்கி நடந்தது வேறு. நான் இது பார்க்கவே இல்லை. நான் பாட்டு கபான் நாடு வந்து என்னடா இன்றைக்கி தான் பார்க்குறேன் நான். என்னடா அது கபான்ற பேர் கேள்விப்பட்டு இப்போ தேடி பார்த்தாக்கா கபான் நாட்டில் வந்து புரட்சி ஏற்பட்டுருச்சு. புரட்சி ஏற்பட்டு அங்கே இருக்க ஒரு அதிபரை வந்து ரொம்ப வருஷமாக இப்போ பரம்பரையாக இருந்தவனுங்க அவரை தூக்கி ஹவுஸ் அரெஸ்ட் வீட்டில் வந்து அடைச்சி வச்சுட்டான். அடைச்சி வச்சுட்டான். இராணுவ புரட்சி ஏற்பட்டுச்சு. இராணுவ புரட்சி ஏற்பட்டு அங்கே வந்துட்டு இப்போ இராணுவ ஒருத்தர் தான் வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. போன ஆகஸ்ட்டில். அதை பற்றி வேறு யாரா பேசியிருக்கான்னு பார்த்தா தம்பி பொக்கிஷம் மட்டும் பேசியிருக்காரு. அவர் ஒருத்தர் தான் வந்து பேசியிருக்காரு. அது ஹிஸ்ட்ரியை பற்றி ஷார்ட்டாக சொல்லியிருக்கார். ஏன்னா அவர் வந்து இந்த இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கார். நைஜர் அதை பற்றி தலைவர்கள் பேசும்போது அதையும் பற்றி புரட்சி ஏற்பட்டதுனால அதையும் பற்றி பேசியிருக்கார். பிரான்ஸ் கிட்ட இந்த நாடெல்லாம் வந்துட்டு அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க அந்த காலத்தில் இருந்து. இன்றைக்கி வந்து அது வந்து ஒரு புரட்சி ஏற்பட்டிருக்கு. அதுலேருந்து தான் வந்துட்டு அடுத்த இப்போ எனக்கு என்ன ஒரு சந்தேஷம்னு கேட்டிங்கன்னா, உலகம் ஃபுல்லாக வந்து அந்த மண்ணின் மைந்தர்கள் தான் ஆட்சி பண்ணணும். அப்போ தான் நாடு நாடாக இருக்கும், மக்களாக இருப்பாங்க, மகிழ்ச்சியான ஒரு சூழல் இருக்கும். அதனால் வந்து உலகத்தில் இருக்க எங்கெல்லாம் இந்தமாரி அடக்குமுறைகள் வந்து பெரிய நிறுவனங்களால் இப்போ வேற்று இனத்தவர்களால் நடத்தப்படுதோ அந்த இடத்துல வந்து இதுமாதிரி புரட்சி ஏற்பட்டு அங்கே இருக்க மக்களே வந்துட்டு அந்த மண்ணை ஆள்றதுக்கான ஒரு நிலைமை வரணும். அங்கே இருக்க பழங்குடிகளுக்கு தான் அந்த மண்ணினோட உரிமையாளர்கள் தான் அவங்க தான் ஆளணும். மற்ற வந்தவங்க கூட வாழுங்க. அந்த 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 மண்ணினோட உரிமையாளர்கள், மண்ணின் மைந்தர்கள் அவங்க தான் ஆட்சி செய்யணும். ஆட்சி அதிகாரம் அவங்கள்ட்ட தான் இருக்கணும். அப்போ தான் நாடு பாதுகாக்கப்படும், இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படும், கலாச்சாரம் பாதுகாக்கப்படும், மொழி பாதுகாக்கப்படும். அதனால் வந்துட்டு அந்த நாட்டில் வந்து ஒரு புரட்சி ஏற்பட்டிருக்கு. அது வந்து இப்போது திருப்பி எதுக்குலாம் என்ன உள்நாட்டு கலவரங்கள் பண்ணுறாங்களோ, தாமதி படை என்ன படையினை எதை அனுப்புகிறாங்களோ அது தெரில, அது ஃப்ரான்ஸ் கம்யூனிட்டிங்க. ஆனாலும் வந்து அதுக்கிடையில் வந்து உலகத்தில் வந்து இந்தமாரி நம்ம காசாவில் இப்படி ஒரு பிரச்சனை ஹமாஸ் ஏற்படுத்தியிருக்காங்க. நம்ம இதேமாரி உலகத்தில் இருக்க எல்லா புரட்சிகளும் வெடிக்கணுன்ற அடக்குமுறை எங்கேயும் இருக்கக்கூடாது. எங்கெல்லாம் அடக்குமுறை இருக்கோ அங்கே வந்து தனிநாடு பிறக்கும், உரிமைகள் பாதுகாக்கப்படும். உரிமைகள் மறுக்கப்படும் போது இந்தமாரி வெடிக்கட்டும். அது மண்ணின் மைந்தர்கள்லாம் அது வந்துட்டு ஆட்சி பண்ணணும். அப்பயும் வந்து அங்கே ஊழல்லாம் இருக்கக்கூடாது. நேர்மையான அறம் சார்ந்த ஒரு ஆட்சி முறை அமையணும், மக்கள் சந்தோஷமாக வாழணும். இந்த நம்ம கப்பலை பற்றி விட்டனே, அந்த கப்பல் அங்கே தான் கபானில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது. அங்கே வந்து இயற்கை வளங்கள்லாம் சூறையாடிட்டு இருந்தானுங்க. அப்புறம் இராணுவ புரட்சி ஏற்பட்டு போச்சு. ஆனால் இப்போதைக்கு நல்லது நடந்துகிட்டு இருக்கு, பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கப்பல் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது. அதை வந்துட்டு நம்ம ஆளுங்க தாக்கியிருக்காங்க. அது நம்ம ஆளுங்கன்னு சொல்கிறதுக்கு சந்தேகம் தான் இருக்குது. ஏன்னா இது அமெரிக்காவோட வேலை தான், அது கூட்டு கலவணி பண்ண வேலையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து மக்களே கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க. இப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை. அமெரிக்கா வேணுனே வந்துட்டு 4 ட்ரோனை ஏற்கனவே அடிச்சிட்டான்றான். ஒரு ட்ரோன் தான் வந்து 10 எரிஞ்சிருக்கு, அது பண்ணிட்டு வர்றான். இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க, அது நம்ம கப்பலும் இல்லை, நம்மளுக்கு தான் பெட்ரோல் கொண்டு வருது, டீசல் கொண்டு வருது, அதை ஏன்டா அடிக்கிறீங்க? அது வந்து இங்கே வந்து இருக்கிற கம்பெனிலாம் யாருதுன்னு பாருங்கள். இந்தியன் ஆயில் கார்பரேஷன் யாருது? 51% தான் வந்துட்டு இந்தியாவோட ஷேரு. அது பப்ளிக் செக்டார்னு சொல்கிறான். அதில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஷேர் யார்கிட்ட இருக்குது? எல்லாம் வெளிநாட்டுக்கிட்ட இருக்குது. இங்கே இருக்க உள்நாட்டு இல்மாட்டு கைகள்கிட்ட இருக்குது. கோடியாக 2.4 லட்சம் கோடிகள் வருமானம் வருது ஆண்டுக்கு. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பெட்ரோல் விலையை ஏற்றுறானா இறக்குறானா? அவன் வச்சதான விலை. ஒரு பெட்ரோல் வருதுங்க, பெட்ரோல் வந்து குரூட் ஆயிலாக வருது. அதை சுத்திகரிக்கும் போது பல பை ப்ராடக்ட் கிடைக்குது. அதெல்லாம் என்ன பண்ணுற? அதெல்லாம் விலையில் எங்கே போகுது? அதெல்லாம் தெரியாது. பெட்ரோல் நான் இவ்வளோ வாங்கிட்டு வந்தாங்க, குரூட் ஆயில் இவ்வளோ விலை ஏறி போச்சுங்க, அதனால் உங்கள்கிட்ட வந்து இந்த ரேட்டு தான் விற்பேன். இது வந்துட்டு மத்திய அரசோட வரி, மாநில அரசு வரி, உங்கள் மக்கள் அப்புறம் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் பெட்ரோல் பேங்க் வச்சு நடத்துகிறாரு, அவரோட வரி, அதெல்லாம் சேர்த்து மக்களோட தலையில் தான் போடுவோம். என்னங்க அநியாயம் பண்ணுறீங்க? அப்போ அந்த பை ப்ராடக்ட்லாம் என்ன பண்ணுறீங்க? அதெல்லாம் நீங்களே சாப்பிட்றீங்களா இல்லை காணா போயிடுதா?
அப்புறம் மண்ணெண்ணெய் பிரிக்கிறீங்க, அதில் வந்து கிரீஸை பிரிக்கிறீங்க, தாரை பிரிக்கிறீங்க, அதை இதை என்னென்னமோ பிரிக்கிறீங்களே, அது பிரிக்கிறதெல்லாம் எங்கே போகுது? அதெல்லாம் விற்கிறீங்களே, அது காசாக்குறீங்களே. இங்கே பாருங்கள், விவசாயிகிட்டேருந்து கரும்பு வாங்குவானுங்க, கரும்பு வாங்கி சர்க்கரைக்கு கரும்புக்கு மட்டும் தான் காசு கொடுப்பாங்க. அதுலேருந்து வர சக்கையிலேருந்து வர அந்த அதுலேருந்து வர கசடெல்லாம் இருக்குது பாருங்கள், அதை வச்சு வந்துட்டு டாஸ்மாக் கடைக்கு கொடுத்துருவாங்க. அதை வச்சு டாஸ்மாக் தயாரித்து சாராயம் விற்பாங்க. மக்களுக்கு அதில் வந்து மீத்தேன் எடுக்கலான்றான், அது என்ன சொல்கிறது, மெத்தனால் எடுக்கிறேன்றாங்க. அந்த சக்கையெல்லாம் வந்து எரிபொருள் அவங்களே பயன்படுத்திக்கிறான். அப்படியா, விறகும் அவனே கொடுக்குறான், எரிக்கிறதுக்கு சக்கையை எரிபொருளை பயன்படுத்திக்கிறான், விறகு அவளை கொடுக்குறான், மின்சாரம் தயாரிக்கலான்றாங்க. அதில் எவ்வளோ சுரண்டுறாங்க பாருங்கள் விவசாயிகளை. அந்தமாரி வந்துட்டு பெட்ரோலோட விலையை வந்து இவங்க நிர்ணயிக்கிறாங்க. நம்ம கம்பெனியில் இந்தியான்ற போர்வை தாங்க ஒழிய உள்ளே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு கம்பெனி. அதில் வந்து கமிஷன் வாங்கிட்டு ஏதோ பெட்ரோல் வந்து எங்கே வாங்கணும், நீ எப்போ எங்கே அதிகமாக வாங்கிட்டு இருக்க, ரஷ்யாவில் வாங்கிட்டு இருக்க, நீ ரஷ்யாவில் போய் வாங்க வேண்டியது. நான் எதுக்கு நீ சவுதி அரேபியா போகிறா, அந்த பக்கத்தில் போய் வந்து இஸ்ரேல் கப்பலில் போய் வாங்கிட்டு வர, நீ வேறு கப்பலே கிடையாது உனக்கு. அப்போது அங்கே டைப் வச்சுக்கிட்டு வேறு பினாமி பேரில் நீ சவுதியிலேருந்தும் வருவ, யூஏஇலேருந்து அந்த யூஏலேருந்து வருவ, பஹ்ரைன் அங்கேருந்து கத்தார்லேருந்து வருவ, ஈரான்லேருந்தும் வருவ, அமெரிக்காலேருந்து வருவ. எல்லாம் யார் கப்பல்? எந்த கப்பலை வேணால் அடிங்க, அது அவனோட கப்பலாக தான் இருக்கும். இதில் என்ன சந்தேகம்னா, இது நம்ம அடிக்கலாம் அந்த கப்பலை, இவங்க திட்டமிட்டு ஏதோ வேலை பண்ணுறாங்க. மக்களே அடுத்த காணொலியில் சந்திக்கலாம்.